ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபேஜை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேபேஜ் பொதுவாகவே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு ஹாஃப் கேபேஜ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கேபேஜ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கின கேபேஜை வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு மைதா, உப்பு, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றாப்புல சில்லி பவுடர், கரம் மசாலா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சேர்க்குறதுனால சேர்க்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த கேபேஜ்லேயே தண்ணி இருக்கும். இதுவே உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். அது ஒரு வடை பக்குவத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஏறினா தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ நல்லா அந்த ஆயில் சூடு ஏறுற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை மொறுன்னு கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரெட்டிஷ் ப்ரௌனாக வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணதை எடுத்துடலாம் ஆயிலை வடிச்சிட்டு. சூப்பர் கிறிஸ்பியான கேபேஜ் 65 ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய்.